இரவு 12 மணி ஆகிவிட்டது. ஆனால் என் கணவர் இன்னும் வரவில்லை. பின்னர் 2 மணிக்கு அறையின் கதவு திறந்தது. என் கணவர் அறைக்குள் வந்தார். அப்போது அவரால் தன் கால்களில் நேராக நிற்கக்கூட முடியவில்லை. படுக்கையை அடைவதற்குள் அவர் கீழே விழுந்தார். நான் அவருக்கு ஆதரவளித்து தூக்க முயன்றபோது அவர் என்னை பக்கவாட்டில் தள்ளிவிட்டு, நாயே, நீ என் காதலை என்னிடமிருந்து பறித்து விட்டாய் என்று கூறினார். அதன் பிறகு அவர் என் மீது ஒரு சாத்தானை போல பாய்ந்தார். நான் இரவெல்லாம் அழுது கொண்டே இருந்தேன். கருணைக்காக கெஞ்சினேன். ஆனால் அவருக்குள் ஏதோ ஒரு சாத்தான் புகுந்தது போல் அவர் தன் பசியை தீர்த்து கொண்டிருந்தார். அதிகாலை 5 மணிக்கு தான் எனக்கு சுயநினைவு வந்தது. அந்த சாத்தான் எவ்வளவு நேரம் என்னை சித்திரவதை செய்து கொண்டிருந்தான் என்று எனக்கு தெரியவில்லை. கிழிந்த துணிகளுடன் நான் படுக்கையில் கிடந்தேன். நான் என்னென்ன கனவுகளுடன் வந்தேனோ அந்த கனவுகள் அனைத்தும் கருகி சாம்பலானது போல் உணர்ந்தேன். ஏனெனில் இது என் திருமணத்தின் முதல் இரவு. ஆனால் இப்போது என் தலைவிதிக்கு முன்னால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. காலை 6 மணிக்கு என் மாமியார் என்னை அழைத்தார். மருமகளே, எழுந்து குளித்துவிட்டு வெளியே வா. நானும் என் கண்ணீரை துடைத்து கொண்டு குளித்துவிட்டு வெளியே வந்தேன். அதன் பிறகு டீ தயாரித்து அதை என் கணவருக்கு கொடுப்பதற்காக அறைக்கு சென்றேன். அவர் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் அவரை எழுப்பினேன். என் கணவர் கண்களை திறந்து என்னை பார்த்தபோது இரவில் தான் எப்படி ஒரு சாத்தானாக மாறினோம் என்பது அவருக்கு ஓரளவுக்கு நினைவிருந்தது. என் கணவர் வெட்கி தலைகுனிந்து, லாவண்யா, என்னை மன்னித்து விடு. நேற்று இரவு மது போதையில் நான் உன்னிடம் மிகவும் தவறாக நடந்து கொண்டேன் என்று கூறினார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவர் அப்படி அழுவதை கண்டு நான் அவரிடம், நீங்கள் என் கணவர், என்னிடம் இப்படி மன்னிப்பு கேட்காதீர்கள். இல்லை என்றால் எனக்கு தான் பாவம் சேரும். இனிமேல் நீங்கள் குடித்துவிட்டு வீட்டுக்கு வரமாட்டீர்கள் என்று மட்டும் எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள் என்றேன். இன்றிலிருந்து நான் மதுவை தொடக்கூட மாட்டேன் என்று அவர் எனக்கு சத்தியம் செய்தார். பின்னர் டீ குடித்துவிட்டு தயாராகி வேலைக்கு கிளம்பினார். அதன் பிறகு நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். வீடு முழுமையாக நிறைந்திருந்தது. என் 2 மைத்தினிகளும் என் மாமியாரும் மைத்தினிகளின் குழந்தைகளும் என அனைவரும் என்னிடம் மிகவும் அழகாக பேசினார்கள். நாள் எப்படி போனது என்றே தெரியவில்லை. இரவில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். என் கணவர் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்பதால் நான் அவருடைய உணவை எடுத்துக்கொண்டு என் அறைக்கு சென்றேன். இன்று இரவு என் கணவர் என் மீது நல்ல அன்பு செலுத்துவார். அதன் மூலம் நேற்று ஏற்பட்ட அந்த ஆழமான காயங்களை ஓரளவுக்கு என்னால் மறக்க முடியும் என்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் இன்றும் என் கணவர் இரவு 12 மணிக்கு மது போதையில் வீட்டிற்கு வந்தார். இன்றும் அவர் ஒரு சாத்தானை போல என் மீது பாய்ந்தார். அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் நான் அவரை தடுக்க முயன்றேன். மதுவின் வடிவில் இருந்த சாத்தான் அவருக்குள் புகுந்திருந்தான். அவர் என் கன்னத்தில் 2-3 முறை பலமாக அறைந்தார். அறை எவ்வளவு பலமாக இருந்தது என்றால் நான் மயங்கி விழுந்தேன். அவரோ மீண்டும் என்னை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார். நான் காலை 6 மணிக்கு எழுந்தபோது என்னால் படுக்கையை விட்டு கீழே இறங்கக்கூட துணிச்சல் வரவில்லை. ஆனால் அனைவரும் எழுந்துவிடும் நேரம் அது என்பதால் எப்படியோ படுக்கையை விட்டு கீழே இறங்கி குளியல் அறைக்கு சென்று குளித்துவிட்டு தயாரானேன். பின்னர் டீ எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தேன். நேற்றைய போலவே என் கணவர் என் முன்னால் கண்களில் கண்ணீருடன் வந்து அதே சத்தியங்களை எனக்கு கூறிக்கொண்டிருந்தார். இப்போது இது அன்றாட கதையாகிவிட்டது. தினமும் இரவில் அவர் போதையில் வருவார். ஒரு சாத்தானை போல என்னை சித்திரவதை செய்வார். நான் அவரிடம், ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்கும் போதெல்லாம் அவர் என்னை இன்னும் அதிகமாக துன்புறுத்தினார். அதனால் நான் அவரிடம் கேட்பதை நிறுத்தி கொண்டேன். இப்படிப்பட்ட துன்பங்களை சகித்து கொண்டே 2 மாதங்கள் ஓடிவிட்டன. ஆனால் என் வேதனைகள் குறையவில்லை. என் கணவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். மாமியார் வீட்டில் உள்ள அனைவரும் எங்களிடம் விஷாலுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் திருமணத்தின் முதல் இரவிலேயே அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. என் மாமியார் என்னிடம், மருமகளே, எப்போது நல்ல செய்தி சொல்லப் போகிறாய் என்று கேட்டார். இப்போது நான் அவர்களிடம் என்ன சொல்வது? என்னிடம் வார்த்தைகளே இல்லை. நாட்கள் கடந்து கொண்டே இருந்தன. ஆனால் என் கணவரிடம் எந்த மாற்றமும் இல்லை. இன்று என் திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 5 ஆண்டுகளில் எனக்கு என் கணவரின் அன்பு ஒரு நாள் கூட கிடைக்கவில்லை. ஆம், அவர் தன் ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றி கொண்டார். அதுவும் என் விருப்பம் இல்லாமலேயே. ஆனாலும் தாயாவது என் தலைவிதியில் இல்லை. என் துக்கத்தை என்னால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் என் பெற்றோர் நான் குழந்தையாக இருக்கும்போதே இறந்துவிட்டனர். என்னை என் சித்தப்பா சித்தி தான் வளர்த்தார்கள்.
அதனால் அவர்கள் பண ஆசைக்காக என்னை இந்த கசாப்பு கடைக்காரனிடம் விற்றுவிட்டார்கள். இப்போது எனக்கு வேறொரு பெயர் கிடைத்திருந்தது. அதுதான் மலடி லாவண்யா. இது ஒரு அழகான பெயர் என்றாலும் இப்போது அனைவரும் அதை மறந்துவிட்டனர். என் மைத்தினியாக இருக்கட்டும் அல்லது என் மாமியாராக இருக்கட்டும், அனைவரின் உதடுகளிலும் ஒரே ஒரு பெயர்தான் இருந்தது, மலடி. வீட்டில் என்னை ஒரு அந்நிய மனிதரை போல நடத்தினார்கள். ஏதோ நான் தீண்டத்தகாதவள் என்பது போல. ஒரு முறை எனக்கு தெரிய வந்தது, திருமணத்திற்கு முன்பு என் கணவருக்கு ஒரு காதலி இருந்தாள் என்பது. என் திருமணம் அவரோடு முடிவானதால் அவருடைய காதலி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். எனவே அந்த கோபத்தை விஷால் என் மீது தீர்த்து கொண்டிருந்தார் என்பதை விஷாலே என்னிடம் சொல்லியிருந்தார். நான் ஏதாவது பேசியிருந்தாலோ அல்லது எதிர்த்திருந்தாலோ அன்றைய தினமே என் நிலைமை எப்படி ஆகியிருக்கும் என்றால் என்னால் எழுந்திருக்க கூட முடிந்திருக்காது. ஒரு முறை மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொண்டால் என் மீது இருக்கும் மலடி என்ற பழியை என்னிடமிருந்து நீக்கிவிடலாம் என்று என் மனதில் நினைத்தேன். அதனால்தான் நான் ஒரு பெண் மருத்துவரை சந்தித்தேன். என்னை பரிசோதித்த பிறகு அவர், லாவண்யா, உன்னிடம் எந்த குறையும் இல்லை, உன் கணவரை தான் பரிசோதிக்க வேண்டும் என்று கூறினார். இதை நான் என் கணவரிடம் சொன்னபோது என் மீது ஒரு பெரிய ஆபத்தே வந்து விழுந்தது. உண்மையான வேதனை என்ன என்பதை அன்றுதான் நான் முதன்முறையாக உணர்ந்தேன். அவர் என்னை பெல்ட்டால் அடித்து என் உடல் முழுவதும் காயங்களை ஏற்படுத்தினார். நான் கத்திக்கொண்டே இருந்தேன். ஆனால் யாரும் என் உதவிக்கு வரவில்லை. அந்த அடி உதை தாளாமல் நான் அந்த குளிர்ந்த தரையிலேயே கிடந்தேன். என் தலையெழுத்தை நினைத்து அழுது கொண்டே இருந்தேன். துக்கம் அவ்வளவு தாங்க முடியாததாக இருந்தது. தானாகவே கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அழுது அழுது அந்த வலியோடு நான் மயங்கி விழுந்து அங்கேயே தூங்கி போனேன். காலையில் மாமியாரின் குத்தலான பேச்சை கேட்டுதான் எனக்கு விழிப்பு வந்தது. மகாராணி, நீ இன்னும் தூங்கிக் கொண்டே தான் இருப்பாயா? உனக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லையா? இந்த சனியன் என் மகனின் தலைவிதியில் எப்படித்தான் வந்ததோ? நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு எழுந்தேன். குளித்துவிட்டு வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கினேன். ஆனால் என்னிடம் இரவு நடந்ததை பற்றி யாரும் கேட்கவில்லை. ஒரு முறை என் மூத்த மைத்தினியின் அம்மா எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். மேலும் என் முன்னாலேயே என் மாமியாரிடம், நீங்கள் உங்கள் மகனுக்கு 2வது திருமணம் செய்து வையுங்கள், அவனுக்கும் குழந்தை குட்டி என்ற சந்தோஷம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டிருந்தார். என் பக்கம் விரலை காட்டி, இந்த மலடியை நீங்கள் ஏன் சும்மா சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள்? இதோ வேலையும் செய்வதில்லை, ஒன்றும் செய்வதில்லை என்றார். இதற்கு என் மாமியாரும் உடன்பட்டு, விஷாலுக்கு ஏதாவது நல்ல பெண்ணாக பாருங்கள் என்று கூறினார். எனக்கும் இப்போது புரிந்துவிட்டது, என் வாழ்க்கையில் இனி எதுவும் மிஞ்சப் போவதில்லை என்றால் இந்த துன்பத்தை நான் ஏன் சகித்து கொள்ள வேண்டும்? நான் விவாகரத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். என் துக்கத்தை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு நான் விவாகரத்து செய்ய தீர்மானித்தேன். தற்செயலாக அதே இரவில் என் கணவர் மீண்டும் மது போதையில் வந்தார். நான் படுக்கையில் படுத்திருந்தேன். அவர் வந்தவுடனேயே என் இடுப்பில் உதைத்து என்னை கீழே தரையில் தள்ளினார். கெட்ட வார்த்தைகளால் திட்டி, நான் வந்திருக்கிறேன், நீ தூங்கி கொண்டிருக்கிறாயா நாயே, போ, எனக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு வா என்றார். நான் சமையலறைக்கு சென்று 2 தட்டுகளில் உணவை எடுத்துக்கொண்டு வந்தேன். நானும் இன்று சாப்பிடவில்லை என்பதால் நான் உணவின் முதல் பிடியை வாயில் வைத்தவுடனே அவர் என் முகத்தில் துப்பினார். தன் தட்டை எடுத்து என் மீது வீசி எறிந்து, இது என்ன சமையல்? எதிலுமே ஒழுங்கான சுவை இல்லை. நீ ஒரு மலடி, உனக்கு இன்னும் சமையல் கூட ஒழுங்காக செய்ய தெரியவில்லை என்று கூறினார். போதும், இனிமேல் இதற்கு மேல் எதுவும் கேட்கக்கூடாது என்று நான் உடனடியாக தைரியமாக அவரிடம் கூறினேன். நான் ஒன்றும் பைத்தியமில்லை, நீதான் குடித்து குடித்து உன்னை பலவீனமாக்கி கொண்டு நான் மலடி என்று என் மீது பழி போடுகிறாய். இதை கேட்டதும் அவர் தன் இடுப்பில் இருந்து பெல்ட்டை உருவினார். என்னை அடிக்க வந்த அந்த நொடியில் நான் என் கையால் பெல்ட்டை பிடித்து அவரிடமிருந்து பிடுங்கினேன். அப்போது அவர் படுக்கையிலிருந்து எழுந்து என் மீது பாய்ந்தார். நான் என் முழு பலத்தையும் திரட்டி அவரை பின்னுக்கு தள்ளினேன். அவர் தரையில் விழுந்தார். பின்னர் அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்து, நாயே, இன்று உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தப் போகிறேன் என்று பிதற்றினார். நானும் பதிலுக்கு, உன்னை போன்ற ஒரு சாத்தானுடன் வாழ எனக்கு என்ன ஆசையாக இருக்கிறது என்று மறுமொழி கூறினேன். அதன் பிறகு அவருக்கு இன்னும் கோபம் அதிகமானது. அவர் அறையின் கதவை திறந்தபோது எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் வெளியே நின்று இந்த வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் எனக்குள்ளும் மிகுந்த கோபம் வந்தது. இன்று என் கோபத்தை எல்லாம் கொட்டிவிட வேண்டும் என்று நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டேன். என் மாமியாரும் என் 2 மைத்துனிகளும் வெளியே நிற்பதை நான் கண்டேன். அறையிலிருந்து அவர்களை பார்த்து நான் கூறினேன், என்ன வேடிக்கை பார்க்க வந்துவிட்டீர்களா? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா?
உங்கள் ஆண்மையற்ற மகனிடம் இருக்கும் குறையை மறைப்பதற்காக என் மீது பழி போட்டு இப்போது இன்னொரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையையும் அழிக்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மகனுக்கு 2வது திருமணம் செய்து வைப்பதற்கு முன்பு அவனுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து நல்ல சிகிச்சை அளித்து பாருங்கள். இல்லை என்றால் மீண்டும் ஒரு ஏழை பெண்ணின் வாழ்க்கையை பாழாக்கி விடுவீர்கள். இதை கேட்ட என் மாமியார், விசால், என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? இப்போதே இவளை நம் வீட்டை விட்டு வெளியே துரத்து என்றார். நானும் கூறினேன், இனி எனக்கு இந்த வீட்டில் வாழ விருப்பமில்லை. நானே இங்கிருந்து கிளம்புகிறேன். இரவு 11 மணிக்கு எந்த ஒரு பையையோ அல்லது பொருட்களையோ எடுத்துக்கொள்ளாமல் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன். ஆனால் முன்னேறி வந்த பிறகு எங்கே போவது என்று எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் 5 வருடங்களாக என் மீது கொடுமைகள் நடந்த அந்த இடத்திற்கு நான் மீண்டும் ஒருபோதும் போகக்கூடாது என்று முடிவு செய்திருந்தேன். இப்போது அந்த சிறையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்திருந்தது. நான் வீட்டை விட்டு வெளியேறிய போது இரவு 11 மணி ஆகிவிட்டிருந்தது. எங்கே போவது, என்ன செய்வது என்று எதுவும் புரியவில்லை. நான் இன்று உணவும் சாப்பிடவில்லை. அதனால் பசியின் காரணமாக எனக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. நான் சாலையில் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று எனக்கு முன்னால் ஒரு கார் வந்து நின்றது. அந்த நபர், ஏய் பெண்ணே, உனக்கு சாக வேண்டுமா என்று கத்தினார். காரின் டிரைவர் சத்தமிட்டார். காரின் வெளிச்சம் என் கண்களில் பட்டதும் நான் அந்த இடத்திலேயே மயங்கி கீழே விழுந்தேன். நான் மீண்டும் சுயநினைவுக்கு வந்தபோது ஒரு வீட்டின் படுக்கையில் படுத்திருந்தேன். அப்போது எனக்கு அருகில் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணி அமர்ந்திருந்தார். அவர், மகளே, இப்போது உனக்கு உடம்பு பரவாயில்லையா என்று கேட்டார். அந்த பெண்ணின் வாயிலிருந்து இதை கேட்டதும் எனக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. அட மகளே, அழாதே, எனக்கு சொல், நீ எங்கே வசிக்கிறாய்? உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது? இந்த நடு இரவில் ஏன் சாலையின் நடுவே நடந்து சென்று கொண்டிருந்தாய் என்றார். நான் அந்த அறையையும் அந்த பெண்ணையையும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். கடிகாரத்தை பார்த்தபோது இரவு 2 மணி ஆகியிருந்தது. அதாவது நான் இங்கே 3 மணி நேரமாக மயங்கி கிடந்திருக்கிறேன். நான் எதுவும் பேசாமல் இருப்பதைக் கண்டு அவரே, நான் என்ன ஒரு பைத்தியம், முதலில் சொல், உனக்கு ஏதாவது சாப்பிட வேண்டுமா என்றார். எனக்கு மிகவும் பசியாக இருந்ததால் நான் ஆம் என்று தலையசைத்தேன். அவர் அங்கிருந்து வெளியே சென்று 5 நிமிடங்களில் மீண்டும் அறைக்குள் வந்தார். அவருடைய கையில் ஒரு தட்டு இருந்தது. அதில் சில பிஸ்கட்டுகளும் கேக்கும் இருந்தன. உள்ளே வந்ததும் அவர், இவ்வளவு இரவு ஆகிவிட்டதால் சாப்பாடு எதுவும் மிஞ்சவில்லை, இப்போதைக்கு இதை சாப்பிடு என்றார். நான் தலையை நிமிர்த்தி பார்க்காமல் வேகமாக அந்த தட்டு முழுவதையும் காலி செய்தேன். நான் சாப்பிட்டு முடித்து நிமிர்ந்து பார்த்தபோது அவர் என்னை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தார். நானும் வெட்கப்பட்டு கொண்டே, அம்மா, இன்று நான் உணவே சாப்பிடவில்லை, அதனால்தான் எனக்கு மிகவும் பசியாக இருந்தது என்றேன். அவர், இன்னும் கொஞ்சம் பிஸ்கட்டுகள் எடுத்து வரவா என்று கேட்டார். இல்லை அம்மா, இப்போது என் வயிறு நிறைந்து விட்டது என்றேன். சரி, இப்போது சொல், நீ எங்கே போய் கொண்டிருந்தாய்? உன் கணவர் எங்கே என்றார். அம்மா, இந்த உலகில் எனக்கு என்று யாரும் இல்லை என்று கூறிவிட்டு நான் மௌனமானேன். சரி, இப்போது நீ ஓய்வெடு, நாம் நாளை பேசலாம் என்று கூறிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியே சென்றார். என் கண்களில் தூக்கமே இல்லை. நேற்று என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றியே நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். காலை 5 மணி ஆகியிருந்தது. இப்போது என் கண்கள் தூக்கத்தால் சொக்கின. சிந்தித்து கொண்டே நான் தூங்கி போனேன். அதன் பிறகு எனக்கு விழிப்பு வந்தபோது காலை 8 மணி ஆகியிருந்தது. இத்தனை வருடங்களில் நான் 8 மணி வரை தூங்குவது இதுவே முதல் முறை. சீக்கிரமாக எழுந்து முகம் கழுவிவிட்டு நான் அறையை விட்டு வெளியே வந்தபோது என் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அவ்வளவு பெரிய ஆடம்பரமான பங்களா அது. என் வாழ்க்கையில் முதன்முறையாக இவ்வளவு பெரிய ஆடம்பர பங்களாவை நான் பார்த்தேன். கீழே ஒரு பெரிய ஹால் இருந்தது. அங்கே இருபுறமும் 2 பெரிய சோபாக்கள் இருந்தன. அதற்கு முன்னால் மேலே செல்வதற்காக ஒரு வளைவான படிக்கட்டு இருந்தது. கீழே 3 அறைகள் இருந்தன. எனக்கு மேலே செல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் மேலே என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பெண்மணி தனக்கு முன்னால் இருந்த சோபாவில் அமர்ந்திருந்தார். அவருடன் ஒரு 3 வயது பெண் குழந்தையும் இருந்தது. அவர்களின் பார்வை என் மீது விழுந்ததும் அவர் என்னை அழைத்தார். வா மகளே, கீழே வா மகளே. இந்த வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து கேட்டபோது எனக்கு எவ்வளவு நன்றாக இருந்தது என்றால், இந்த வார்த்தைகளை நான் முதன்முறையாக கேட்பது போல் உணர்ந்தேன். ஆம், இது ஓரளவுக்கு உண்மையும் கூட. பெற்றோர் இல்லாததால் எனக்கு இந்த வார்த்தைகள் என்றுமே கேட்க கிடைக்கவில்லை. இந்த வீட்டிற்கு வந்த பிறகு எனக்கு இந்த வீட்டிலேயே தங்கிவிட வேண்டும் என்ற பேராசையை உண்டாக்கிய 3 காரணங்கள் கிடைத்தன. முதலாவதாக, நான் நீண்ட நேரம் தூங்கினேன்.
என்னை யாரும் தொந்தரவு செய்யவில்லை. இரண்டாவதாக, இது வெறும் வீடு அல்ல, ஒரு ஆடம்பரமான பங்களா. மூன்றாவதாக, அந்த பெண்மணி என்னை மிகவும் அன்போடு மகளே என்று அழைத்தது. நான் அவருக்கு அருகில் சென்று அமர்ந்தேன். அப்போது அவர் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணை அழைத்தார். கமலா, டீ எடுத்து கொண்டு வா. சரி மேடம், இதோ வருகிறேன். அதன் பிறகு அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த அந்த சிறுமி, பாட்டி, இந்த ஆண்டி யார் என்று கேட்டாள். மகளே, இந்த ஆண்டி நம் வீட்டு விருந்தினர். இவள் என் பேத்தி சௌமியா. டீ குடித்து முடித்ததும் நான், சரி அம்மா, நான் கிளம்புகிறேன் என்றேன். அவர் ஒரு கணம் என்னை உற்று பார்த்துவிட்டு, நீ உன் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டாயா என்று கேட்டார். நான், இல்லை அம்மா, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்றேன். உண்மையில் அவர் என் உடலில் இருந்த பெல்ட் அடிகளின் தழும்புகளை பார்த்து தான் இப்படி கேட்டிருந்தார். அப்படியானால் உன் உடல் முழுவதும் இருக்கும் இந்த காயங்களும் தழும்புகளும் எதனால் ஏற்பட்டன என்றார். நான் பேச்சை மாற்றுவதற்காக அந்த சிறுமியிடம், சௌமியா மகளே, உன்னுடைய அம்மாவை காணவில்லையே, எங்கே இருக்கிறார் என்று கேட்டேன். அதற்கு அந்த அம்மா, சௌமியாவின் அம்மா இறந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டன. சௌமியாவுக்கு 1 வயதாக இருக்கும்போது நடந்த ஒரு கார் விபத்தில் ராதிகா இறந்து விட்டாள். அன்றிலிருந்து நான் தான் சௌமியாவை பார்த்து கொள்கிறேன் என்றார். அவர் மீண்டும் அதே கேள்வியை கேட்டார். அவரை பார்த்து நான் திடீரென என் முகத்தை முழங்கால்களில் புதைத்து கொண்டு அழத் தொடங்கினேன். எனக்கு சொல் மகளே, என்ன நடந்தது என்றார். என்னால் இன்னும் எதையும் சொல்லும் துணிச்சல் வரவில்லை. அப்போது அவர் என் தலையில் கை வைத்து மிகுந்த அன்போடு, உன் அம்மாவிடம் கூட சொல்ல மாட்டாயா என்று கேட்டார். இப்போது என் பொறுமையின் அணை உடைந்தது. ஏனெனில் இன்று வரை என் துக்கத்தை கேட்பதற்கு யாரும் இருந்ததில்லை. அப்படி இருக்க நான் யாரிடம் எப்படி சொல்லி இருக்க முடியும்? உடனே நான் என் முழு வாழ்க்கை புத்தகத்தையும் அவர் முன்னால் திறந்து வைத்தேன். என் முழு கதையையும் கேட்ட பிறகு அந்த அம்மாவால் நம்பவே முடியவில்லை. ஒரு மனிதன் இவ்வளவு கொடூரமாக எப்படி இருக்க முடியும் என்று. என் பேச்சை முடித்ததும் நான், அம்மா, இப்போது நான் கிளம்புகிறேன் என்றேன். அவர் என்னை அன்போடு அமர வைத்து, பார் மகளே, நீ சௌமியாவை கவனித்துக் கொள்வாயா என்று கேட்டார். நானும் உடனடியாக ஆம் என்று தலையசைத்தேன். ஏனென்றால் எனக்குள்ளும் அந்த வீட்டில் தங்கிவிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. சரி அம்மா, நான் சௌமியாவை முழுமையாக கவனித்துக் கொள்கிறேன் என்றேன். நான் சௌமியாவை என் அருகில் அழைத்தேன். சௌமியா என் அருகில் வந்தாள். மகளே, நீ என்னுடன் நட்பு வைத்துக் கொள்வாயா என்றேன். சௌமியாவும் மகிழ்ச்சியோடு என் அருகில் வந்து அமர்ந்தாள். எங்களுக்கிடையே ஒரு நல்ல பந்தம் உருவானது. பின்னர் மதிய உணவு சாப்பிட்டு விட்டு நான் சௌமியாவை அவளுடைய அறைக்கு அழைத்து சென்று அவளுக்கு பால் புகட்டினேன். அவள் என்னுடன் விளையாடி கொண்டே இருந்தாள். இரவில் நான் சௌமியாவுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு அவளை தூங்க வைத்தேன். அடுத்த நாள் நான் என் வழக்கமான நேரப்படி காலை 6 மணிக்கு எழுந்தேன். குளித்து முடித்ததும் மீண்டும் அதே ஆடைகளையே உடுத்தி கொண்டேன். ஏனெனில் என்னிடம் வேறு துணிகள் இல்லை. பின்னர் வெளியே வந்தபோது வீடு முழுவதும் காலியாக இருந்ததை கண்டேன். அங்கே யாரும் இல்லை. ஹாலில் இருந்து சமையல் அறைக்கு சென்றேன். அங்கே கமலா அக்கா இருந்தார். நான் அவரிடம் எனக்காக டீ தயாரிக்கும்படி கூறினேன். அப்போது எனக்கு வெளியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்தபோது ஒரு 30 முதல் 32 வயது மதிக்கத்தக்க இளைஞன் கருப்பு நிற சூட் மற்றும் சாம்பல் நிற பேண்ட் அணிந்து சோபா அருகில் நின்று கொண்டிருந்தான். கமலா அக்கா தயாரித்த டீயை நான் கொண்டு சென்று அந்த இளைஞனின் கையில் கொடுத்தேன். அந்த மனிதன் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தான். யார் நீ? கமலா எங்கே என்றான். அவனுடைய கேள்விகளால் நான் பயந்து விட்டேன். முதலாவதாக அவன் இவ்வளவு அதிகாலையிலேயே வீட்டிற்குள் வந்திருந்தான். மேலும் அவனுடைய இந்த கேள்விகள் நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நான் சௌமியாவை பார்த்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் யார் என்றேன். அதற்கு அவன், என் வீட்டிலேயே நின்று கொண்டு நீ யார் என்று என்னிடமே கேட்கிறாயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? நான் தான் சௌமியாவின் அப்பா என்றான். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து, மன்னிக்கவும் சார், நீங்கள் சௌமியாவின் அப்பா என்று எனக்கு தெரியாது. நான் நேற்று தான் இங்கே வந்தேன் என்றேன். சரி சரி, எனக்கு சொல், நீ எங்கிருந்து வருகிறாய்? இதற்கு முன்பு நீ எப்போதாவது குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறாயா என்றார். நான் இல்லை என்று தலையசைத்ததும் அவர் இன்னும் கோபமடைந்து, உன்னை யார் வேலைக்கு வைத்தது சொல் என்றார். நானும் பயந்து பயந்து அந்த அம்மா தான் என்றேன். இந்த அம்மாவும் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டாள் என்றார். நான் சோகமாக அங்கேயே அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். பின்னர் அவர் கோபத்துடன், இப்போது என்ன என் தலைக்கு மேல் நின்று கொண்டிருக்கிறாயா? போ, உன்னுடைய வேலையை பார் என்றார்.
நான் சோகத்துடன் சமையலறைக்கு சென்று ஒரு மேஜையில் அமர்ந்து கொண்டேன். எனக்கு வெளியே செல்லக்கூட தைரியம் வரவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அம்மாவின் குரல் என் காதில் விழுந்தது. லாவண்யா, நீ எழுந்திருந்தால் சௌமியாவையும் எழுப்பு. நான் சமையலறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தபோது அதற்குள் சௌமியாவின் அப்பா கிளம்பி சென்றிருந்தார். நான் சௌமியாவை எழுப்பி அவளை தயார் செய்து கீழே அழைத்து வந்தேன். என் முகத்தில் இருந்த பதட்டத்தை கண்டு அம்மா, என்ன ஆச்சு மகளே என்று கேட்டார். பின்னர் நான் அவரிடமே காலையில் நடந்த முழு சம்பவத்தையும் கூறினேன். அதை கேட்ட அம்மா, ராதிகா மறைந்த பிறகு என் மகன் சற்று எரிச்சல் குணம் கொண்டவனாக மாறிவிட்டான். அவன் அவள் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தான். முன்பு அவன் இப்படி இருந்ததில்லை. அந்த ஆழமான காயங்கள் இன்னும் அவனுடைய மனதில் பசுமையாக இருக்கின்றன. அதனால்தான் அவன் வீட்டிற்குள் வரும் யாரிடமும் ஒழுங்காக பேசுவதில்லை. யாராவது அவனுடைய முகத்தில் அந்த புன்னகையை மீண்டும் கொண்டு வந்தால் என் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். அவன் எப்போதும் அதே சிந்தனையில் தான் இருக்கிறான் என்றார். நாள் முழுவதும் நான் அம்மாவின் பேச்சை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தேன். நான் இப்படி பதற்றமாக இருப்பதைக் கண்டு சௌமியா, ஆண்டி உங்களுக்கு என்னாச்சு என்று கேட்டாள். இதற்கு நான் எதுவும் பேசாததால் அம்மா அவளிடம், இன்று உன் அப்பா உன் ஆண்டியை திட்டிவிட்டார் என்று கூறினார். இரவில் சௌமியாவின் அப்பா வீட்டிற்கு வந்தபோது சௌமியா என் மடியில் அமர்ந்திருந்தாள். அவர் உள்ளே வந்த உடனே சௌமியாவை அழைத்து, என் செல்லமே இங்கே வா என்றார். சௌமியா தன் அப்பாவை பார்த்து, அப்பா, இன்று நீங்கள் ஏன் ஆண்டியை திட்டினீர்கள் என்று கேட்டாள். நான் அவளை சமாதானப்படுத்தி, மகளே, இவர் உன் அப்பா, நம்ம அப்பாவிடம் இப்படி பேசக்கூடாது, போய் அப்பாவிடம் சாரி கேள் என்றேன். சௌமியாவும் தன் அப்பாவிடம் சாரி கேட்டாள். சௌமியாவின் அப்பா என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். நான் வேகமாக சௌமியாவை தூக்கி கொண்டு அவளை தூங்க வைப்பதற்காக அவளுடைய அறைக்கு அழைத்து சென்றேன். சௌமியாவை தூங்க வைத்துவிட்டு நான் கீழே வந்தபோது அதே சோபாவில் அமர்ந்து ஆகாஷ் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். நான் அவருடைய பார்வையை தவிர்த்து விட்டு செல்ல முயன்றபோது அவர் என்னை அழைத்து, இப்போது நீ என் மகளை என்னிடமிருந்து பிரிக்க நினைக்கிறாயா? உன்னை போன்ற பெண்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ குழந்தைகளை கடத்தும் கும்பலை சேர்ந்தவர். இரு, நான் இப்போதே போலீஸுக்கு கால் செய்கிறேன். இல்லை என்றால் இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடு என்றார். அதை கேட்டு நான் அழத் தொடங்கினேன். அடடா, என்ன ஒரு தலைவிதி! முதலில் மலடித்தனம், பிறகு விவாகரத்து, இப்போது குழந்தைகளை கடத்துபவள். என் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை வழிகள் மீதம் இருக்கின்றன என்று தெரியவில்லை. நான் எப்படியோ என் கண்ணீரை மறைத்து கொண்டு, சார், நீங்கள் போலீஸை கூப்பிட வேண்டாம், நானே இந்த வீட்டை விட்டு போகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியேறினேன். இந்த 8 ஆண்டுகளில் என் தலைவிதியில் 2 நாட்கள் மட்டுமே சந்தோஷம் கிடைத்தது. அனைத்து ஆண்களுமே இரக்கமற்றவர்கள் மற்றும் கொடூரமானவர்கள். அவர்களுக்கு எந்த பெண்ணின் உணர்வுகளை பற்றியும் கவலை இல்லை என்று நான் சிந்தித்து கொண்டே சென்று கொண்டிருந்த போது எனக்கு முன்னால் முகத்தில் துணி கட்டிய 2 மனிதர்கள் ஒரு இளைஞனை அடித்து கொண்டும் அவனுடைய கையில் இருந்த பையை பிடுங்கிக் கொண்டும் இருந்தார்கள். அந்த இளைஞன் அவர்களுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு மனிதன் தன் பாக்கெட்டில் இருந்து கத்தியை எடுத்து அந்த இளைஞனின் வயிற்றில் குத்தினான். அவனுடைய கையில் இருந்து அந்த பையை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டார்கள். அந்த இளைஞன் அந்த இடத்திலேயே கீழே விழுந்தான். நான் உடனடியாக ஓடி சென்று அவனை தூக்கினேன். சுற்றி பார்த்தபோது யாரும் தென்படவில்லை. இரவு 10 மணி ஆகிவிட்டிருந்தது. சாலையும் காலியாக இருந்தது. ஆனால் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சிந்தித்து நான் அந்த இளைஞனுக்கு எழுவதற்கு உதவி கொண்டிருந்தேன். அதற்குள் அங்கிருந்து 2 மனிதர்கள் சென்று கொண்டிருந்ததால் நான் அவர்களிடம் இந்த இளைஞனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல உதவி கேட்டேன். அவர்கள் இருவரும் அந்த இளைஞனை எதிரில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல எனக்கு உதவினார்கள். பின்னர் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அதன் பிறகு மருத்துவர்கள் சிகிச்சையை தொடங்கினர். அவர்கள் என்னிடம், இந்த இளைஞன் உனக்கு என்ன உறவு என்று கேட்டார்கள். அவரிடம் நான் என்ன சொல்வது, அவன் யார் என்று என்ன பேசுவது என்றே எனக்கு புரியவில்லை. நானும் உண்மையை வெளிப்படையாக கூறிவிட்டேன். இந்த இளைஞன் சாலையில் மயங்கிய நிலையில் கிடந்தான். அதனால் நான் அவனை இங்கே அழைத்து வந்தேன் என்றேன். மருத்துவர்கள் அவனுக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினர். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த இளைஞனுக்கு சுயநினைவு வந்தது. அப்போது அவன் கொடுத்த நம்பருக்கு ஃபோன் செய்து அவனுடைய குடும்பத்தினர் அங்கே வரவழைக்கப்பட்டனர். அதிகாலை 4 மணிக்கு யாரோ ஒருவர், டாக்டர் டாக்டர், இங்கே யாராவது இருக்கிறீர்களா என்று கத்திக்கொண்டே மருத்துவமனைக்குள் நுழைந்தார். அந்த சத்தம் உள்ளே எதிரொலித்தது. மருத்துவர் அந்த சத்தத்தை கேட்டதும் சத்தம் அந்த திசையை நோக்கி சென்றார். அட ஆகாஷ் சார், நீங்களா இங்கே? டாக்டர், என் தம்பி எங்கே? அவனுக்கு என்ன ஆச்சு? அந்த நபரின் குரலில் அத்தனை பதற்றமும் கவலையும் இருந்தது.
அவன் இந்த இளைஞனின் அண்ணன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மருத்துவர், இப்போது உங்கள் தம்பி நலமாக இருக்கிறான், அவன் அந்த அறையில் இருக்கிறான் என்று கூறினார். உடனடியாக அறையின் கதவை திறந்து அந்த நபர் உள்ளே வந்ததை நான் பார்த்தேன். உனக்கு என்ன ஆச்சு? இதையெல்லாம் யார் செய்தது? பேசிக்கொண்டே அவர் என்னை நோக்கி பார்த்தபோது என் மூச்சே நின்றுவிட்டது. எனக்கு இப்போது அந்த அறையை விட்டு வெளியே ஓடிவிட வேண்டும் போல் இருந்தது. நான் பின்னோக்கி திரும்பியதும் அவர், நீ இங்கே என்ன செய்கிறாய்? நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா, என் குடும்பத்தை விட்டு தூரமாக இரு என்று. உனக்கு புரியவில்லையா என்றார். அதை கேட்டதும் நான் அங்கிருந்து கிளம்பி மருத்துவமனைக்கு வெளியே வந்தேன். ஆனால் இப்போது அதிகாலை 4 மணி ஆகிவிட்டிருந்தது. எனக்கு எதுவும் தோன்றவில்லை. அதனால் நான் அங்கேயே ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டேன். மருத்துவமனைக்கு வெளியே 2 மணி நேரம் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்தேன். இப்போது லேசாக வெளிச்சம் வந்திருந்தது. அதனால் எங்கே போவது என்று யோசிக்க தொடங்கினேன். அதற்குள் மருத்துவர் ஆகாஷிடம், மிஸ்டர் ஆகாஷ், உங்கள் தம்பியை இங்கே அழைத்து வந்த அந்த பெண் எங்கே சென்றாள் என்று கேட்டார். டாக்டர், அந்த பெண் தான் என் தம்பியை இங்கே அழைத்து வந்தாளா என்று ஆகாஷ் ஆச்சரியத்துடன் கேட்டார். மருத்துவர் அதற்கு பதிலாக, ஆமாம் மிஸ்டர் ஆகாஷ், 2 மனிதர்கள் உங்கள் தம்பியை கத்தியால் குத்திவிட்டு அவனுடைய பையை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டதாக அவள் கூறினாள். அதன் பிறகுதான் அந்த பெண் இவனை இங்கே அழைத்து வந்தாள் என்றார். இவ்வளவு இரவில் அந்த பெண் எங்கே போனாள் என்று மிஸ்டர் ஆகாஷ் கடிகாரத்தை பார்த்தார். அப்போது அதிகாலை 4:30 மணி ஆகிவிட்டிருந்தது. மிஸ்டர் ஆகாஷ் உடனடியாக எழுந்து, டாக்டர், நீங்கள் உடனே என் தம்பிக்காக ஒரு நர்ஸுக்கு ஏற்பாடு செய்யுங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தார். அவர் தன் காரின் அருகே சென்றபோது பக்கத்தில் இருந்த பெஞ்சில் தூங்கிக் கொண்டிருந்த லாவண்யாவை கண்டார். மிஸ்டர் ஆகாஷ் என் அருகில் வந்து என்னை எழுப்பினார். சத்தம் கேட்டு நான் உடனடியாக தூக்கத்தில் இருந்து எழுந்தேன். மிஸ்டர் ஆகாஷ் என் முன்னால் நிற்பதை கண்டேன். நான் பயந்து கொண்டே அவரிடம், சார், விடிந்தவுடனே நான் இங்கிருந்து கிளம்பி விடுவேன். இருட்டாக இருந்ததால் இந்த நேரத்தில் எங்கே போவது என்று கொஞ்சம் பயமாக இருந்தது என்றேன். ஆகாஷ் என்னிடம், நடந்த எல்லாவற்றிற்கும் என்னை மன்னித்து விடு, நான் கோபத்தில் மிகவும் தவறாக பேசிவிட்டேன். நீ என் தம்பியின் உயிரை காப்பாற்றி எனக்கு பெரிய உபகாரம் செய்திருக்கிறாய். சொல், உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்றார். சார், நான் உங்களுக்கு எந்த உபகாரமும் செய்யவில்லை, பணத்திற்காகவும் இதை செய்யவில்லை. உங்கள் தம்பிக்கு பதிலாக வேறு யார் இருந்திருந்தாலும் நான் இதைத்தான் செய்திருப்பேன். இப்போது நான் செய்ததைத்தான் அப்போதும் செய்திருப்பேன். மேலும் நான் ஒன்றும் குழந்தைகளை கடத்துபவள் கிடையாது. என் சூழ்நிலையின் காரணமாகவே நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன். நான் MBA வரை படித்துள்ளேன். என்னால் ஒரு நல்ல இடத்தில் வேலை செய்ய முடியும். ஆனால் என் கட்டாயத்தினால் தான் உங்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன் என்றேன். மிஸ்டர் ஆகாஷ் தனக்குத்தானே வெட்கி தலை குனிந்தார். அவர் மீண்டும் மன்னிப்பு கேட்டு, எனக்கு சீக்கிரம் கோபம் வந்து விடுகிறது, தயவுசெய்து என்னை மன்னித்து விடு, மேலும் நடந்ததை பற்றி அம்மாவிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்றார். நானும் சொல்ல மாட்டேன் என்று கூறினேன். காலை 6 மணி ஆகிவிட்டதால் நான் அவரிடம், இப்போது நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள், நான் உங்கள் தம்பியின் அருகில் இருக்கிறேன் என்றேன். நிச்சயமாக நீ இங்கே அவனை கவனித்துக் கொள்வாய் அல்லவா என்று அவர் ஒருவித கேள்வியாக கேட்டார். ஆம், நான் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் செல்லுங்கள், இல்லை என்றால் அம்மா கவலைப்படுவார் என்றேன். மிஸ்டர் ஆகாஷ் அங்கிருந்து கிளம்பி சென்றார். நான் இப்போது அவருடைய தம்பியின் அருகில் வந்து அமர்ந்தேன். காலை 10 மணிக்கு ஆகாஷும் அவருடைய அம்மாவும் வருணை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தனர். அதன் பிறகு ஆகாஷும் நானும் இங்கிருந்து வெளியே வந்தோம். நாங்கள் வெளியே வந்த உடனே ஆகாஷ் முதன்முறையாக என் பெயரை சொல்லி லாவண்யா என்று மிகுந்த அன்போடு என்னை அழைத்தார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து, சார், எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது. நேற்று காலை தான் அம்மா என்னிடம் உங்களை பற்றி எல்லாவற்றையும் சொன்னார்கள் என்றேன். அப்போது ஆகாஷ், நான் உன்னிடம் கத்தினேன், தயவுசெய்து என்னை மன்னித்து விடு என்றார். அதற்கு நான் அவரிடம், எனக்கு இதெல்லாம் பழகிவிட்டது, இது போன்ற பேச்சுக்களை நான் தினமும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். இது எனக்கு ஒன்றும் புதிதல்ல. எனக்கு போலீஸ் என்றால்தான் பயமாக இருந்தது. ஏனெனில் ஏற்கனவே என் மீது 3 பழிகள் சுமத்தப்பட்டுள்ளன. மலடி, விவாகரத்தானவள், குழந்தைகளை கடத்துபவள். இந்த பழிகளுக்கு பிறகு நான் சிறைக்கு சென்றேன் என்ற பழியும் என் மீது விழுந்திருக்கும் என்றேன். மிஸ்டர் ஆகாஷ் தன் தவற்றை உணர்ந்து, சரி, எனக்கு சொல், இப்போது நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறாய் என்றார். ஒரு ஆண் என் முன்னால் தன் தவற்றை ஒப்புக்கொண்டு தண்டனை கேட்பதை நான் என் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக இந்த வார்த்தைகளில் தான் கேட்கிறேன். நான் அவரிடம், அப்படியெல்லாம் இல்லை, நான் யாருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தான். இன்று நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், ஆனால் நாளை எனக்கு இரட்டிப்பு வேதனையை தருவீர்கள் என்றேன். லாவண்யா, இப்போது நீ தவறாக புரிந்து கொண்டாய்.
நான் கெட்டவன் அல்ல. ராதிகா மறைந்த பிறகு என் வாழ்க்கையில் எதுவும் மிஞ்சவில்லை. இல்லையென்றால் என் நிலைமை இப்படி இருந்திருக்காது. நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன், இன்றிலிருந்து நான் ஒருபோதும் எந்த விஷயத்திற்காகவும் கோபப்பட மாட்டேன். நீ என் மகளை மட்டும் ஒழுங்காக கவனித்துக்கொள் என்றார். நானும், சௌமியாவை பற்றி கவலைப்படாதீர்கள், அவளுக்கு நான் ஒருபோதும் அம்மாவின் குறையை தெரிய விட மாட்டேன் என்றேன். அதற்குள் ஆகாஷின் அம்மாவும் வெளியே வந்தார். ஆகாஷ், அம்மா, எனக்கு அலுவலகத்திற்கு செல்ல நேரமாகிறது, நான் கிளம்புகிறேன். இவளையும் உன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல். இவள் இரவெல்லாம் தூங்காமல் விழித்திருக்கிறாள். வீட்டிற்கு சென்றதும் இவள் கொஞ்சம் ஓய்வெடுப்பாள் என்றார். நான் மறுத்தேன். ஆனால் அம்மா என்னை வலுக்கட்டாயமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். என்னை வீட்டில் விட்டுவிட்டு ஆகாஷ் தன் ஆபீஸுக்கு சென்றார். நான் நன்றாக தூங்கினேன். மாலையில் எனக்கு விழிப்பு வந்தது. நான் சௌமியாவுடன் அமர்ந்திருந்தேன். சௌமியா, ஆண்டி, உங்களுடைய ஆடைகள் மிகவும் அழுக்காகிவிட்டன, போய் இப்போதே மாற்றுங்கள் என்றாள். நானும் அப்பாவித்தனமாக, ஆனால் என்னிடம் வேறு துணிகள் இல்லையே என்றேன். சௌமியா எழுந்து என்னுடன் மாடிக்கு சென்றாள். ஆகாஷின் அறைக்கு சென்று அவளுடைய அம்மாவின் புடவையை எடுத்து கொடுத்து, போய் சீக்கிரம் இந்த புடவையை கட்டிக்கொண்டு தயாராகுங்கள் என்றாள். எனக்கும் என் ஆடைகளில் இரத்தக்கரைகள் தெரிந்தது. அதனால் நான் வேகமாக புடவையை வாங்கி கொண்டு உடை மாற்றிவிட்டு திரும்பி வந்தேன். இப்போது நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் ஆண்டி என்று கூறிக்கொண்டே சௌமியா மீண்டும் என் அறையில் வந்தாள். இரவில் ஆகாஷ் வீட்டிற்கு வந்தபோது நான் சௌமியாவுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தேன். ஆகாஷ் உள்ளே வந்த உடனேயே கோபமடைந்து, நீ இந்த புடவையை உடுத்துவதற்கு எப்படி துணிந்தாய்? இந்த புடவையை உனக்கு யார் கொடுத்தது என்றார். இதை பேசும்போது அவர் கோபத்தால் சிவந்திருந்தார். சௌமியா பயந்து கொண்டே, அப்பா, நான் தான் இந்த புடவையை ஆண்டிக்கு கொடுத்தேன் என்றாள். ஆகாஷ் சௌமியாவை அறைந்தார். மேலும் என்னிடம், போ, இப்போதே இந்த புடவையை கழற்றிவிட்டு என் அறைக்கு வா என்றார். நான் சௌமியாவை அமைதிப்படுத்தி அவளுடைய அறையில் தூங்க சொன்னேன். நான் அந்த புடவையை மாற்றிவிட்டு ஆகாஷின் அறைக்கு சென்று புடவையை அவரிடம் திருப்பி கொடுத்தேன். நீங்கள் அந்த சிறுமி மீது கை நீட்டியிருக்கக்கூடாது, நீங்கள் செய்தது மிகவும் தவறு என்று கூறினேன். இவ்வளவு பேசிவிட்டு நான் அங்கிருந்து என் அறைக்கு வந்தேன். காலையில் எழுந்ததும் கடிகாரத்தை பார்த்தால் 7 மணி ஆகியிருந்தது. நான் வேகமாக எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தேன். எனக்காக டீ தயாரித்து குடித்தேன். அதன் பிறகு சமையலறையிலிருந்து வெளியே வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தேன். நான் பார்த்தபோது ஆகாஷ் எனக்கு முன்னால் தயாராகி நின்று கொண்டிருந்தார். நான் கேட்டேன், சார், நீங்கள் இவ்வளவு அதிகாலையில் எங்கே கிளம்புகிறீர்கள்? ஆகாஷ், நான் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றார். நானும் அவருடன் மருத்துவமனைக்கு சென்றேன். ஆகாஷ் அம்மாவை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். நாங்கள் இருவர் மட்டுமே அங்கே இருந்தோம். அப்போது ஆகாஷ், நேற்று இரவிற்காக என்னை மன்னித்து விடு என்றார். ஆகாஷ் சார், நான் உங்களிடம் ஒன்று சொல்லலாமா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே? ஆகாஷ், ஆமாம், சொல் என்றார். என் கணவர் திருமண இரவில் என்னை ஒரு மிருகத்தை போல நடத்தினார். பிறகு அடுத்த நாள் காலையில் என்னிடம் சாரி கேட்டார். ஆனால் மறுநாளும் அவர் என்னிடம் அப்படியே தான் நடந்து கொண்டார். 3வது நாளும் மீண்டும் சாரி கேட்டார். அதன் பிறகு என்னுடன் இது தினமும் நடக்கத் தொடங்கியது. உங்களுக்கு என் கருத்து புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதற்கு ஆகாஷ் எனக்கு வாக்குறுதி அளித்தார். அப்போது நான் கூறினேன், வெறும் வாக்குறுதி மட்டும் தராதீர்கள், அதை செய்தும் காட்டுங்கள். அவரும், சரி, நான் என்னை உனக்காக மாற்றி காட்டுகிறேன் என்றார். உங்களிடம் ஏற்படும் மாற்றத்தைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைவேன். நான் இதையெல்லாம் எனக்காக செய்யவில்லை, உங்களுக்காகத்தான் செய்கிறேன் என்றேன். ஆகாஷ் என் கருத்தை புரிந்து கொண்டு தலையை குனிந்தபடி வெளியே சென்றார். காலை 10 மணிக்கு அம்மா மருத்துவமனைக்கு வந்தார். எங்களை மீண்டும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். வீட்டிற்கு வந்ததும் நான் சௌமியாவை தூக்கி கொண்டு கீழே வந்து அவளுக்கு பால் கொடுத்தேன். ஆகாஷ் முன்னால் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவருக்கு சௌமியாவிடம் பேச வேண்டும் என்று இருந்தது. பால் குடித்து முடித்ததும் சௌமியா எழுந்து ஓடிவிட்டாள். அப்பா, நான் உங்களுடன் ஒருபோதும் பேச மாட்டேன் என்றார். நான் ஆகாஷ் சாரிடம், நீங்கள் கிளம்புங்கள், நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் என்றேன். ஆகாஷ் ஆபீஸுக்கு கிளம்பினார். நான் சௌமியாவின் அறைக்கு சென்று அவளுக்கு புரிய வைத்தேன். சௌமியாவுக்கு தன் தவறு புரிந்தது. அதனால் அவள் என்னிடம், அப்பா திரும்பி வந்ததும் நான் அவரிடம் சாரி கேட்பேன் என்றாள். நாங்கள் இருவரும் விளையாடத் தொடங்கினோம். ஆகாஷ் மாலையிலேயே சீக்கிரமாக ஆபீஸில் இருந்து வந்து கீழே சோபாவில் அமர்ந்திருந்தார். கமலாக்கு அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். சௌமியா என்னுடன் என் அறையில் இருந்து வெளியே வந்தாள். பிறகு தன் அப்பாவை பார்த்ததும் அவரிடம் சென்று, சாரி அப்பா, இனிமேல் நான் எதிர்காலத்தில் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் என்றாள். ஆகாஷ் சௌமியாவை தன் மடியில் அமர வைத்து அவரும் சௌமியாவிடம் சாரி கேட்டார். என்னை நோக்கி பார்த்து தேங்க்ஸ் சொன்னார். அதன் பிறகு
சீக்கிரம் தயாராகுங்கள், நாம் வெளியே சுற்ற செல்வோம் என்றார். சௌமியா, அப்பா, ஆண்டியிடம் ஆடைகள் இல்லையே, அப்புறம் அவர்கள் என்ன உடுத்துவார்கள் என்றாள். நீ என் அறைக்கு செல், உனக்கு எந்த ஆடைகள் பிடிக்கிறதோ அதை எடுத்துக்கொள், சீக்கிரம் தயாராகி கீழே வா என்றார். நாங்கள் இருவரும் மகிழ்ச்சி அடைந்தோம். நான் அம்மாவிடம் செல்ல அனுமதி கேட்டபோது அவர் மகிழ்ச்சியோடு எனக்கு அனுமதி தந்தார். அம்மாவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனெனில் ரொம்ப நாளுக்கு பிறகு அவர் தங்கள் மகனிடம் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டிருந்தார். என் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக நான் யாருடனும் வெளியே சுற்றி பார்க்க சென்று கொண்டிருந்தேன். கிளம்பும்போது ஆகாஷ் பின்னால் இருந்து அழைத்து, சிவப்பு நிறம் எனக்கு மிகவும் பிடித்தமானது என்றார். அந்த நேரத்தில் நான் அவருடைய பேச்சில் அவ்வளவாக கவனம் செலுத்தவில்லை. ஆனால் நான் அவருடைய அறைக்கு சென்றபோது அங்கிருந்த ஜன்னல் திரைகளும் சிவப்பு நிறத்தில் இருந்ததை கண்டேன். அவருடைய அறையில் இருந்த சோபாவும் லேசான சிவப்பு நிறத்தில் இருந்தது. அப்போதும் எனக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் நான் அலமாரியை திறந்தபோது அதில் இருந்த பெரும்பாலான புடவைகள் சிவப்பு நிறத்திலேயே இருந்தன. சில புடவைகள் மட்டுமே வேறு நிறங்களில் இருந்தன. அப்போதுதான் எனக்கு அவருடைய பேச்சின் அர்த்தம் புரிந்தது. இது ஒரு புதிய உறவின் தொடக்கமா என்று என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் நான் அவற்றை அடக்கி கொண்டு ஒரு அடர் சிவப்பு நிற புடவையை உடுத்தி கொண்டு வெளியே வந்தேன். நாங்கள் வீட்டில் இருந்து புறப்பட்டு முதலில் சௌமியாவை பூங்காவிற்கு அழைத்து சென்றோம். பின்னர் சௌமியாவுக்கு சில ஆடைகளை வாங்கினோம். அதே மாடிலேயே இரவு உணவை சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு திரும்பினோம். நாங்கள் வீட்டிற்கு வந்தபோது அம்மா ஹாலில் அமர்ந்திருந்தார். தன் மகனின் முகத்தில் புன்னகை மலர்ந்திருப்பதை கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ராதிகாவின் ஆடைகளை தொடக்கூட அனுமதிக்காத தன் மகன் இன்று லாவண்யாவுக்கு ராதிகாவின் ஆடைகளை உடுத்த கொடுத்தது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. வீட்டிற்கு வந்ததும் சௌமியாவுக்கு பால் கொடுத்து அவளை அவளுடைய அறையில் தூங்க வைத்து விட்டு நான் கீழே வந்தேன். அங்கே ஆகாஷ் அமர்ந்திருந்ததை கண்டேன். அவர் என் அருகில் வந்து, தேங்க்ஸ் லாவண்யா, இன்று உன்னால் எனக்கு என் மகள் மீண்டும் கிடைத்து விட்டாள் என்றார். நானும், சரி, நானும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று உங்களால் தான் என் வாழ்க்கையில் முதன்முறையாக இவ்வளவு சுதந்திரமாக நிம்மதியாக என்ஜாய் செய்தேன் என்றேன். சரி, நீ இப்போது போய் தூங்கு என்றார். கிளம்பும்போது ஆகாஷ், இன்று நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்றார். நான் தேங்க்ஸ் சொன்னேன். அதன் பிறகு நான் என் அறைக்கு சென்றேன். இது ஒரு மகிழ்ச்சியான நாளின் முடிவாக இருந்தது. அடுத்த நாள் நான் காலையில் எழுந்து டீ குடித்துவிட்டு சோபாவில் அமர்ந்திருந்தேன். ஆகாஷ் தயாராகி வந்தார். நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம். இன்று ஆகாஷ் கிரீம் நிற சூட் மற்றும் கருப்பு நிற பேண்ட் அணிந்திருந்தார். மருத்துவமனையிலிருந்து திரும்பும் வழியில் ஆகாஷ் மீண்டும் என்னிடம், லாவண்யா, என்னுடைய பழைய செக்ரட்டரி வேலையை விட்டு நின்று விட்டார். அதனால் நீ எனக்கு செக்ரட்டரியாக மாறுகிறாயா என்றார். என்னது என்று நான் என் கண்களை விரித்து பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் என்னிடம், நீ ஏன் என்னை அப்படி பார்க்கிறாய்? நான் ஒன்று முன்னே திருமணம் செய்து கொள்ளும்படி ப்ரப்போஸ் செய்யவில்லையே என்றார். இல்லை, அப்படி இல்லை. ஆனால் இன்று வரை நான் வீட்டை தவிர வெளியே எங்கும் வேலை செய்ததில்லை என்றேன். ஆகாஷ், அதில் என்ன பிரச்சனை? எப்படி நீ வீட்டை திறம்பட கவனித்துக் கொள்கிறாயோ அதேபோல் ஆபீஸையும் என்னுடைய வேலைகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ என் செக்ரட்டரியாக நன்றாக வேலை செய்வாய் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்றார். நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஆம் என்று கூறி நாளையிலிருந்து ஆபீஸிற்கு வருவதாக சொன்னேன். என்னை வீட்டில் விட்டுவிட்டு ஆகாஷ் ஆபீஸிற்கு சென்று கொண்டிருந்தார். அதனால் நானும், இன்று நீங்கள் மிகவும் ஹேண்ட்ஸமாக இருக்கிறீர்கள் என்றேன். தேங்க்ஸ் லாவண்யா. நான் வீட்டிற்கு வந்து குளித்தேன். புதிய புடவையை உடுத்தி கொண்டு சௌமியாவுடன் அமர்ந்திருந்தேன். இன்று வருணையும் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வர வேண்டியிருந்தது. அதனால் ஆகாஷ் ஆபீஸிலிருந்து நேராக மருத்துவமனைக்கு சென்று அங்கிருந்து வருணை வீட்டிற்கு அழைத்து வந்தார். வீட்டிற்கு வந்ததும் அம்மா வருணை கீழ்தளத்தில் உள்ள அறையிலேயே தங்கும்படி கூறினார். ஏனெனில் அவன் அடிக்கடி படிக்கட்டுகளில் ஏறி இறங்கினால் அவனுடைய காயம் ஆறாது. நானும், பரவாயில்லை, நான் சில நாட்களுக்கு இங்கே சோபாவிலேயே படுத்துக்கொள்கிறேன் என்றேன். அதற்கு அம்மா, நீ ஏன் மேல் மாடியில் சௌமியாவின் அறையிலேயே படுத்துக்கொள்ளக்கூடாது என்றார். சௌமியாவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆகாஷின் முகத்திலும் புன்னகை வந்தது. சௌமியா சரி, ஆனால் ஆகாஷின் முகத்தில் ஏன் புன்னகை வந்தது என்பது எனக்கு புரியவில்லை. இரவு உணவு சாப்பிட்ட பிறகு நான் சௌமியாவை தூங்க வைப்பதற்காக மேல் மாடியில் உள்ள அறைக்கு அழைத்து சென்றேன். காலையில் குளித்துவிட்டு நான் கோவிலுக்கு சென்றேன். கடவுள் மீது இருந்த என் நம்பிக்கை போய்விட்டிருந்தது. ஆனால் இன்றுதான் நான் முதன்முறையாக
மீண்டும் கோவிலுக்கு சென்றேன் என்றே சொல்லலாம். அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினேன். காலை 7 மணிக்கு கோவிலில் இருந்து திரும்பி வந்தேன். கமலா அக்கா எனக்கு டீ கொடுத்தார். நான் தயாராகி அமர்ந்திருந்தேன். அதற்குள் ஆகாஷ் வந்தார். அவர் காலை உணவு சாப்பிட்டு விட்டு என்னிடம், நீ தயாராகி விட்டாயா லாவண்யா என்று கேட்டார். நான் ஆமாம் என்று தலையசைத்தேன். நாங்கள் ஆபீஸிற்கு புறப்பட்டோம். ஆபீஸை அடைந்ததும் நான் ஆகாஷிடம், நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நான் பின்னால் வருகிறேன் என்றேன். ஆகாஷ் சென்ற பிறகு நான் ஆபீஸிற்குள் செல்ல தொடங்கினேன். ஆபீஸின் வாசலுக்குள் நுழைந்த உடனே அங்கிருந்த காவலாளி முதலில் என்னை நிறுத்தி, நீங்கள் இங்கே யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டான். நான், எனக்கு ஆகாஷ் சாரை பார்க்க வேண்டும் என்றேன். அந்த நேரத்தில் காவலாளி என்னிடம், நீங்கள் மதியம் 2 மணிக்கு மேல் வாருங்கள், இப்போது சார் பிஸியாக இருக்கிறார் என்றான். இவன் காவலாளியா அல்லது ஆகாஷின் செக்ரட்டரியா என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் மீண்டும் அவனிடம், ஆகாஷ் சார் தான் என்னை வர சொன்னார், தயவுசெய்து அவரிடம் லாவண்யா வாசலில் வந்திருப்பதாக சொல்லுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தேன். ஆனால் காவலாளி என் பேச்சை கேட்காமல் என்னை வெளியே போக சொன்னான். அதற்குள் எதிரில் ஆகாஷ் வருவது தெரிந்தது. என்னாச்சு லாவண்யா, சீக்கிரம் உள்ளே வா, நீ ஏன் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறாய் என்றார். இதை கேட்டதும் காவலாளி தன் மூச்சை அடக்கி கொண்டு பயந்து நின்றான். மேடம், என்னை மன்னித்து விடுங்கள், என் மீது தப்பு நடந்து விட்டது, சாரியிடம் புகார் செய்து விடாதீர்கள், இல்லை என்றால் என் வேலை போய்விடும் என்றான். காவலாளி கேட்டை திறந்தான். நான் உள்ளே வந்தேன். என்ன ஆச்சு, நீ ஏன் வெளியே நின்று கொண்டிருந்தாய், ஏன் உள்ளே வரவில்லை என்று ஆகாஷ் கேட்டார். அப்போது நான் காவலாளியை பார்த்துவிட்டு, இங்கே உள்ளவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்று எனக்கு பார்க்க வேண்டும் போல் இருந்தது என்றேன். அப்புறம் என்ன பார்த்தாய் என்று ஆகாஷ் கேட்க, நான் மீண்டும் காவலாளியை பார்த்துவிட்டு, இங்கே வேலை நன்றாகத்தான் செய்கிறார்கள், ஆனால் எதிரில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மதிப்பளித்து பழகி கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும் என்றேன். சரி பாஸ், நாம் உள்ளே போகலாம் என்றார். என்ன ஆச்சு, நீ ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுகிறாய், நான் ஒன்றும் உனக்கு ஐ லவ் யூ சொல்லவில்லையே, நீ அதிர்ச்சி அடைவதற்கு என்றார். நாங்கள் இருவரும் கேபினுக்குள் வந்தோம். அங்கே சில பெண்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒரு பெண்ணிடம் ஆகாஷ் கூறினார், பிரேமி, நீ லாவண்யாவுக்கு வேலைகளை புரியவை, அவள் புதியவள், அதனால் எல்லாவற்றையும் நன்றாக விலக்கி கூறு. எஸ் சார் என்று கூறிவிட்டு பிரேமி எனக்கு வேலைகளை புரிய வைக்க தொடங்கினாள். நான் நன்றாக படித்திருந்ததால் எனக்கும் ரொம்ப நாட்களாக இப்படி வெளியே வந்து வேலை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதனால் நான் முழு மனதோடு அனைத்தையும் கற்றுக்கொண்டேன். மாலையில் நாங்கள் ஒன்றாக திரும்பி வந்தோம். பின்னர் நான் சௌமியாவிடம் சிறிது நேரம் செலவழித்தேன். இரவு உணவு சாப்பிட்டு விட்டு இன்று நான் சீக்கிரமாகவே தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்ததும் மீண்டும் அதே தினசரி வழக்கமான வேலைகள் தொடங்கின. ஆபீஸை அடைந்ததும் நேராக கேபினுக்குள் வந்து வேலையை தொடங்கினேன். நான் என் பாஸுக்கு முன்னால் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். கேபினின் கதவு எனக்கு பின்னால் இருந்தது. எஸ் மிஸ்டர் விஷால், சொல்லுங்கள், ஏதேனும் வேலை இருந்ததா என்று ஆகாஷ் கேட்டார். எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த மனிதன் ஆகாஷிடம், சார், என் வீட்டிலிருந்து ஃபோன் வந்தது, என் அம்மா சற்று முன்பு தான் இறந்து விட்டார், அதனால் எனக்கு லீவு தேவைப்படுகிறது என்றான். நான் பின்னால் திரும்பி பார்க்காமலேயே அந்த குரலையும் பெயரையும் வைத்தே அவன் என் கொடூரமான கணவன் என்பதை அடையாளம் கண்டு கொண்டேன். என் மாமியாரின் மரண செய்தியை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் என் மாமியார் அல்லவா? ஆகாஷ் அவனுக்கு லீவு கொடுத்தார். அவனும் கிளம்பி சென்றான். என் கண்களில் கண்ணீரை பார்த்த ஆகாஷ் என்னிடம் வேடிக்கையாக, உனக்கு என்னாச்சு, நீ ஏதோ உன் மாமியார் இறந்தது போல் அழுது கொண்டிருக்கிறாய் என்றார். நானும், ஆமாம் சார், அவர் என் மாமியார் தான், விஷால் என் கொடூரமான கணவன் என்றேன். அதை கேட்டதும் ஆகாஷால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. பின்னர் ஆகாஷ், உனக்கு உன் மாமியார் வீட்டிற்கு செல்ல வேண்டுமா என்று கேட்டார். நான் எனக்கு செல்ல ஆசைதான், ஆனால் என்னிடம் தைரியம் இல்லை. நான் அங்கே சென்றால் மீண்டும் என்னை தவறாக பேசுவார்கள், என்னை அடிப்பார்கள் என்றேன். பயப்படாதே, நாம் அங்கே சும்மா ஒரு நாடகம் ஆடப் போகிறோம். சௌமியாவையும் நம்மோடு அழைத்து செல்வோம். இதன் மூலம் உன் நடத்தையின் மீது இருக்கும் அந்த மலடி என்ற பழி நீங்கும். உலகம் எங்கேயோ முன்னேறி சென்று விட்டது, ஆனால் இந்த மனிதர்கள் இன்னும் அங்கேயே தேங்கி நிற்கிறார்கள். சொந்த வயிற்றில் குழந்தையை பெற்றெடுத்தால் மட்டும்தான் ஒரு பெண் தாயாக முடியுமா? அவர்களுக்கு அவ்வளவு மூளை இருந்திருந்தால் குழந்தை பேற்றுக்காக பல வழிகளை செய்திருப்பார்கள். இன்று அறிவியல் எவ்வளவு முன்னேறிவிட்டது என்றார். அவருடைய பேச்சை கேட்டு நான் அழுதபோது அவர் மீண்டும், சௌமியா உன் மகள் இல்லையா என்று கேட்டார். ஆகா சார், சௌமியா என் மகள்தான்,
நான் அவளுடைய தாய். இன்றிலிருந்து நான் மலடி அல்ல. அதன் பிறகு நாங்கள் ஆபீஸில் இருந்து புறப்பட்டு வீட்டிற்கு வந்தோம். அங்கிருந்து சௌமியாவையும் அழைத்து கொண்டு என் மாமியார் வீட்டிற்கு சென்றோம். செல்லும் வழியில் ஆகாஷ் சௌமியாவிடம், மகளே, இனிமேல் நீ லாவண்யா ஆண்டியை மம்மி என்று கூப்பிட வேண்டும் என்றார். சௌமியாவும் இந்த சிறிய வயதிலேயே மிகவும் புத்திசாலியாக இருந்தாள். மாமியார் வீட்டை அடைந்ததும் அனைவரும் அழுது கொண்டிருந்தனர். நான் முழு தயாரிப்புடன் அங்கே சென்றிருந்தேன். ஏனெனில் எனக்கு அவர்கள் வீட்டின் துக்கத்தை பற்றி கவலை இல்லை. எனக்கு அவர்களிடம் என் அந்தஸ்தையும் என் மகளையும் காட்ட வேண்டியிருந்தது. நாங்கள் அங்கே சென்றதும் அனைவரின் பார்வையும் எங்கள் மீது விழுந்தது. என் கணவர் என்னை பார்த்ததும் கோபத்துடன், நீ ஏன் இங்கே வந்தாய்? உன்னைத்தான் நான் என் வீட்டை விட்டு துரத்தி விட்டேனே என்றான். அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. அப்படியானால் நாங்கள் இங்கிருந்து கிளம்பட்டுமா? என் கணவர் அப்படியே பயந்து நடுங்கினார். பாஸ், நீங்களா? ஆமாம், நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் கூற வந்தோம். ஆனால் நீங்கள் எங்களை வாசலில் இருந்தே திருப்பி அனுப்புகிறீர்கள். என் கணவர் பயந்து போய், இல்லை சார், நான் உங்களை சொல்லவில்லை, இவளைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றான். அதற்குள் சௌமியாவின் குரல் கேட்டது. மம்மி, இந்த அங்கிள் ஏன் உன்னை திட்டுகிறார்? நான் சௌமியாவிடம், மகளே, இந்த அங்கிள் இப்போது சுயநினைவில் இல்லை என்று பதிலளித்தேன். கேளுங்கள் மிஸ்டர் விஷால், இவள் என் மகள். அக்கா, நீங்களும் பாருங்கள், இவள் என் மகள். நான் மலடி இல்லை, நான் மலடி இல்லை என்று கூறிக்கொண்டே நான் சௌமியாவை கட்டியணைத்து கீழே அமர்ந்து அழத் தொடங்கினேன். அவன் கண்களை விரித்து பார்த்து கொண்டு நின்றான். அவனுக்கு பேச்சே வரவில்லை. எந்த பெண்ணை தன் காலனிக்கு சமமாக நினைத்தானோ அவள் இன்று இவ்வளவு பெரிய நிறுவனத்தின் முதலாளியின் மனைவியாக மாறியிருந்தாள். விஷாலோ அதே நிறுவனத்தின் ஒரு சாதாரண ஊழியனாக இருந்தான். அதாவது 2 மைத்துனிகளின் நிலையும் அதுவாகத்தான் இருந்தது. யாருடைய வாயிலிருந்தும் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அனைவரும் ஸ்தம்பித்து நின்றனர். அதன் பிறகு ஆகாஷும் சௌமியாவும் என்னை அமைதிப்படுத்தினர். நாங்கள் எங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். நான் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னபோது அவர், மகளே, நீ செய்தது நல்லதுதான். நீ உடனே அங்கு சென்றது நல்லது. இப்போது உன் மனதிற்கு சற்று அமைதி கிடைக்கும் என்றார். தன் மகனிடம் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆகாஷ் ஒரு நல்ல குணம் கொண்ட ஒழுக்கமான மனிதராக இருந்தார். ஆம், அவருக்கு கோபம் கொஞ்சம் இல்லை, அவருக்கு கோபம் மிகவும் அதிகமாக வரும். ஆனால் அந்த கோபம் ஒரு நீர்க்குமிழியே போன்றது. அது எவ்வளவு சீக்கிரம் வருமோ அவ்வளவு சீக்கிரமே அந்த கோபமும் மறைந்துவிடும். ஆகாஷ் என் மீது மிகுந்த அக்கறை காட்டத் தொடங்கினார். அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை. ஒரு நாள் நான் ஆபீஸில் என் வேலையை செய்து கொண்டிருந்தேன். ஆகாஷ் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். இது அவருடைய தினசரி வழக்கமாக இருந்தது. திடீரென்று என்ன நினைத்தாரோ, நட, இன்று நாம் எங்காவது வெளியே செல்வோம் என்றார். இன்று நான் 2வது முறையாக அவருடன் வெளியே செல்லவிருந்தேன். இதனால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. வீட்டிற்கு வந்ததும் ஆகாஷ் தன் மனைவியின் மிகவும் அழகான மற்றும் தனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு புடவையை எனக்கு உடுத்துவதற்காக கொடுத்தார். அந்த புடவையை அவர் தனியாக பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். ஏனெனில் அது நான் தினமும் உடுத்தும் புடவைகளின் கலெக்ஷனில் இருந்தது அல்ல. நான் அந்த புடவையை உடுத்தி கொண்டு வெளியே வந்தபோது ஒரு செலிபிரிட்டியை விட குறைவாக தெரியவில்லை. நான் சௌமியாவையும் தயார் செய்தேன். நாங்கள் வெளியே புறப்பட்டோம். நாங்கள் முதலில் சௌமியாவை வாட்டர் பார்க்கிற்கு அழைத்து சென்றோம். அதன் பிறகு 6 மணியிலிருந்து 9 மணி வரை தியேட்டரில் படம் பார்த்தோம். பின்னர் ஒரு நல்ல ரெஸ்டாரண்டில் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு புறப்பட்டோம். வீட்டிற்கு வரும் வரை சௌமியா காரில் என் மடியிலேயே தூங்கிவிட்டாள். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். இன்று நாங்கள் மிகவும் என்ஜாய் செய்தோம். அம்மா நாங்கள் வருவதற்காக காத்து கொண்டிருந்தார். ஆகாஷ் என்னிடம் பேசி கொண்டிருந்தார். அவர் சிரித்து கொண்டே பேசி கொண்டிருந்தார். இன்று தன் மகன் சிரிப்பதை பார்த்து அம்மாவுக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. ராதிகா மறைந்த பிறகு ஆகாஷ் இப்படி சிரிப்பதை அவர் முதன்முறையாக இப்போதுதான் பார்க்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு அம்மா தூங்க சென்றார். நான் சௌமியாவை தூக்கி கொண்டு ஆகாஷுடன் சோபாவில் அமர்ந்திருந்தேன். இரவு 11 மணி ஆகியிருந்தது. ஆகாஷ், இந்த புடவையை நான் ராதிகாவுக்கு பரிசளிப்பதற்காக வாங்கியிருந்தேன். ஆனால் எந்த நாளில் நான் ராதிகாவுக்கு இந்த புடவையை பரிசாக கொடுக்கவிருந்தேனோ அன்றைய தினமே அவளுக்கு கார் விபத்து ஏற்பட்டு அவள் எங்களையெல்லாம் விட்டு பிரிந்து சென்று விட்டாள் என்றார். நான் அப்படி என்றால் நீங்கள் ஏன் இந்த புடவையை எனக்கு உடுத்த கொடுத்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு ஆகாஷ், ஏனெனில் எனக்கு உன்னை பிடிக்க தொடங்கிவிட்டது என்றார். நான் அவருடைய பேச்சிற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை.
எனக்கு அவருடைய பேச்சிற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றுதான் இருந்தது. ஆனால் நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். அவருக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்ததால் இந்த விஷயம் மேலும் வளர தொடங்கியது. நான் சௌமியாவை அழைத்து கொண்டு அவளுடைய அறையில் தூங்க வைப்பதற்காக சென்றேன். சிறிது நேரத்திற்கு பிறகு ஆகாஷ் என் அறைக்கு, அதாவது சௌமியாவின் அறைக்கு வந்தார். நான் பயந்து போய் எழுந்து அமர்ந்தேன். ஆகாஷ் சார், நீங்கள் எங்கே என்ன செய்கிறீர்கள்? ஆகாஷ் என் உதடுகளின் மேல் விரலை வைத்து மெதுவாக, சத்தம் போடாதே, இல்லை என்றால் சௌமியா எழுந்து விடுவாள் என்றார். நான், அதெல்லாம் சரி, ஆனால் இவ்வளவு நள்ளிரவில் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் அறைக்கு செல்லுங்கள் என்றேன். எனக்குள் ஒரு இனம் புரியாத பயம் வாட்டியது. ஆகாஷ் என்னை கட்டி அணைத்து கொண்டு, எனக்கு சௌமியாவின் அம்மாவிடம் அன்பு செலுத்த வேண்டும் போல் இருக்கிறது என்றார். நான் அவரை தடுத்து, இது தவறு ஆகாஷ் சார், தயவு செய்து என்னை விடுங்கள் என்றேன். என்னால் சத்தமாக கத்தவும் முடியவில்லை. ஏனெனில் அதனால் ஆகாஷிற்கு எந்த பாதிப்பும் இருந்திருக்காது. ஆனால் என் பெயர்தான் கெட்டியிருக்கும். ஆகாஷ் என்னை அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார். மீண்டும் ஒரு முறை என் நிகழ்காலத்தில் என் கடந்த காலம் எனக்கு முன்னால் வந்து நின்றது. இன்றும் என்னால் இரவெல்லாம் தூங்க முடியவில்லை. விடிந்து விட்டது. கடிகாரத்தை பார்த்தால் காலை 6 மணி ஆகியிருந்தது. நான் எழுந்து சௌமியாவின் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டேன். ஆகாஷ் ஆபீஸிற்கு புறப்படும் போது என்னை அழைத்தார். அப்போது சௌமியா அவரிடம், மம்மிக்கு உடம்பு மிகவும் காய்ச்சலாக இருக்கிறது என்று கூறினாள். ஆகாஷ் உடனடியாக மருத்துவரை வரவழைத்து எனக்கு சிகிச்சை அளித்தார். சௌமியா என் அருகிலேயே அமர்ந்திருந்தாள். அன்று ஆகாஷ் ஆபீஸிற்கும் செல்லவில்லை. எனக்கு ஆகாஷிடம் பேச விருப்பம் இல்லை. ஆனால் ஆகாஷ் சௌமியாவை பாட்டியிடம் அனுப்பிவிட்டு என்னிடம், லாவண்யா, தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நேற்று இதெல்லாம் எப்படி நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை. என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்கு ராதிகாவின் நினைவு அதிகமாக வந்துவிட்டது. நான் உன்னை ராதிகா என்று நினைத்துதான் இதையெல்லாம் என்னை அறியாமல் செய்துவிட்டேன் என்றார். நானும் கோபத்தில் இருந்ததால் என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஆகாஷ் சார், நீங்களும் என் உடலின் பசி உள்ளவராத்தான் புறப்பட்டீர்கள். நான் உங்களை பற்றி என்ன நினைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருந்திருந்தால் நீங்கள் என்னிடம் ஒருமுறை சொல்லி இருக்க வேண்டும். நான் எப்படியும் உங்களின் கடமைப்பட்டவளாக தானே இருந்தேன். நீங்கள் என்னிடம் என்ன நினைத்தீர்களோ அதை நான் செய்ய அனுமதித்திருப்பேன். உங்களுக்கு இப்படி வற்புறுத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்றேன். அதன் பிறகு ஆகாஷ் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். நானும் நடந்ததை மறந்துவிட்டு மீண்டும் என் வேலைகளில் மூழ்கினேன். ஆனால் இப்போது ஆகாஷை பார்க்கும்போது எனக்குள் முன்பு இருந்த அந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் இல்லை. மெல்ல மெல்ல என் வாழ்க்கையில் அனைத்தும் சாதாரண நிலைக்கு திரும்பியது. வீட்டிலிருந்து ஆஃபீஸ், ஆஃபீஸிலிருந்து வீடு, பின்னர் சௌமியாவுடன் விளையாடுவது. ஆனால் 1 மாதத்திற்கு பிறகு எனக்கு தெரிய வந்தது நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று. என் தலைமேல் ஒரு பெரிய மலையே விழுந்தது போல் இருந்தது. என் கணவர் என்னுடன் இருந்திருந்தால் இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது நான் தனியாக இருப்பதால் இந்த குழந்தை என் மீது மற்றொரு பழியை சுமத்துவது போல் இருந்தது. இந்த பழியை துடைப்பதற்காக நான் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஆகாஷிடம் சென்று, ஆகாஷ் சார், நீங்கள் செய்த தவறு என் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த பாவத்தை நான் எங்கே கொண்டு போவேன் என்றேன். ஆகாஷ் மீண்டும் ஆச்சரியத்துடன் என்ன என்று கேட்டார். நான், ஆமாம், நான் கர்ப்பமாக இருக்கிறேன். உங்களின் குழந்தை என் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றேன். ஆகாஷ் என்னை அருகில் அமர வைத்து, முதலாவதாக இது பாவம் இல்லை, இது நம் அன்பின் அடையாளம். இரண்டாவதாக, நீ எங்கும் செல்ல போவதில்லை, நீ இங்கே தான் இருக்கப் போகிறாய் என்றார். ஆனால் மக்கள் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? ஆகாஷ் என் கண்களை உற்று பார்த்து, நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார். அவர் என்ன சொல்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறேன் என்பதற்காகவா நீங்கள் என்னை திருமணம் செய்கிறீர்கள்? ஆகாஷ், அப்படி இல்லை ராதிகா, நான் உன் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறேன். என்னால் உன்னை மறக்க முடியாது என்றார். இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை ராதிகா என்ற பெயரால் அழைக்காதீர்கள். என் பெயர் ராதிகா இல்லை, லாவண்யா. ஆகாஷ் உடனடியாக, எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை எப்போதும் ராதிகா என்று தான் அழைப்பேன். நீ என் ராதிகாவாக மாறுவாயா? நீ சௌமியாவின் உண்மையான தாயாக மாறுவாயா என்றார். சௌமியாவின் பெயரை கேட்டதும் நான் யோசிக்க தொடங்கினேன். ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் இதற்கு சம்மதிக்க மாட்டார்களே. நான் அவர்களை சம்மதிக்க வைக்கிறேன் லாவண்யா. நீ சம்மதித்தால் அவர்களும் சம்மதிப்பார்கள் என்றார். ஆகாஷ் லாவண்யாவை திருமணம் செய்து கொள்வதை பற்றி தன் அம்மாவிடம் பேசிய போது அவர் மகிழ்ச்சியோடு சம்மதித்தார். ஏனெனில் லாவண்யா தன் மகனின் தொலைந்து போன புன்னகையை மீண்டும் கொண்டு வந்திருந்தாள்.
அதன் பிறகு 2 ஆண்டுகள் கழித்து, மகளே, டீ எடுத்துக்கொண்டு வா. இதோ வந்துவிட்டேன் அம்மா. கமலா அக்கா, நீங்கள் இந்த பாலை பாருங்கள். நான் அம்மாவிற்கு டீ கொடுத்து விட்டு வருகிறேன். அண்ணி, என்னுடைய சிவப்பு நிற சட்டை கிடைக்கவில்லை. நீங்கள் தயவு செய்து அதை எனக்காக தேடி கொடுப்பீர்களா? கொழுந்தனாரே, காலையிலேயே நான் அந்த சட்டையை அயன் செய்து மேஜை மீது வைத்திருக்கிறேன். மம்மி, தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பால் கொடுங்கள். என் ஸ்கூல் பஸ் வந்துவிடும். எனக்கு நேரமாகிறது. சரி மகளே, நீ கீழே வா. உன்னுடைய பால் கிளாஸை ஆற வைப்பதற்காக கீழே மேஜை மீது ஊற்றி வைத்திருக்கிறேன். மகளே, சௌமியாவின் ஸ்கூல் பஸ் போய்விடப் போகிறது. அவளை சீக்கிரம் தயார் செய்து கீழே அழைத்து வா. இதோ வந்துவிட்டேன் அம்மா. இல்லை என்றால் ஆகாஷ் வீட்டை தலைகீழாக மாற்றி விடுவான். ஆகாஷிற்கு எவ்வளவு சீக்கிரம் கோபம் வரும் என்று உனக்கு தெரியும் தானே? ஆமாம் அம்மா. அதே சமயம் அவ்வளவு சீக்கிரமாக அவருடைய கோபம் தணிந்தும் விடும். இதுதான் என் வாழ்க்கையின் கதை. இவ்வளவு துன்பங்களை அனுபவித்த பிறகு இறுதியாக கடவுள் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுத்தார். இன்று என் திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. என் மகள் சௌமியாவுக்கு இப்போது 13 வயது. அவள்தான் என் உயிர், என் உலகம். அவள் என் உயிர் நாடி. நாங்கள் இருவரும் தாய் மகள் போல் அல்லாமல் 2 தோழிகளைப் போல வாழ்கிறோம். அவளுக்கும் என் மீது அதே அளவு பாசம் இருக்கிறது. வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு நான் ஆகாஷுடன் ஆபீஸிற்கு சென்று அவருடைய வேலைகளில் உதவி செய்கிறேன். இதன் மூலம் நாங்கள் எங்கள் தொழிலில் முழுமையாக கவனம் செலுத்த முடிகிறது. அதனால் சௌமியா தன் தம்பியையும் நன்றாக பார்த்து கொள்கிறாள். ஆம், திருமணமான 1 வருடத்திற்குள் சௌமியாவை தவிர எனக்கு ஒரு மகனும் பிறந்தான். இன்று நான் ஆகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் CEO ஆக இருக்கிறேன். மேலும் என் கணவர் என் பெயரில் வெளிநாட்டில் லாவண்யா மோட்டார்ஸ் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். விஷால் வெட்கி தலைகுனிந்து எங்கள் நிறுவனத்தின் வேலையை ராஜினாமா செய்தான். அதன் பிறகு அவனுக்கு வேறு எங்கும் நல்ல வேலை கிடைக்கவில்லை. அவனுடைய 2 சகோதரர்களும் அவனிடமிருந்து பிரிந்து தனியாக வாழத் தொடங்கியதால் அவனுக்கு திருமணமும் நடக்கவில்லை. விஷாலின் இன்ப துன்பங்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இருக்கவில்லை. விஷால் முழுமையாக மது போதையில் மூழ்கிவிட்டான். வேலையில் இருந்து திரும்பியதும் அவன் எப்போதும் குடித்துவிட்டே வருவான். ஆனால் அவனுக்கு வீட்டில் சாப்பாடு கொடுக்க கூட யாரும் கேட்க ஆள் இல்லை. மெல்ல மெல்ல அவனுடைய உடல்நிலை மோசமடைந்து அவன் நோயாளியாக மாறினான். ஒரு நாள் அவனுடைய 2 கிட்னிகளும் செயலிழந்தன. சரியான சிகிச்சை கிடைக்காததால் அவன் மரணமடைந்தான். இதற்கிடையில் இப்போது நான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். நன்றி.